தமிழகத்தினுடைய அரசியல் களமும் இலங்கையினுடைய அரசியல் களமும் ஆச்சரியமாக ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகிறது என்று கூட சொல்லலாம். இங்கு நடந்த அரசியல் மாற்றத்துக்கு பின்னாலும் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்துக்கு பின்னாலும் இங்கிருக்கின்ற சிறுபான்மை கட்சிகளுடைய திசை என்பது மாறியிருக்கிறது. தமிழகத்தினுடைய சிறுபான்மை கட்சிகளுடைய திசை என்பதும் மாறியிருக்கிறது. அதே சமயம் இங்கிருக்கின்ற தனி அரசியல்வாதிகளுடைய கொள்கைகள் தடுமாற்றத்தின் காரணமாகவும் சில அரசியல் போக்குகள் மாறியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய கொள்கை தடுமாற்றத்தின் காரணமாக அங்கிருக்கின்ற அரசியல் சிறுபான்மை அரசியல் என்பதும் மாறியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். இதற்கு நல்லதொரு உதாரணம், இன்று திமுக கூட்டணியோடு 60 ஆண்டுகள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருந்த இந்தியன் முஸ்லிம் லீக் இப்போது அந்த கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுடன் கைகோர்த்திருக்கிறது, இணைந்திருக்கிறது. இந்தியன் முஸ்லிம் லீக் திமுக கூட்டணியிலிருந்து விலகிய இந்த தருணம் இருக்கிறது. இந்த தருணம் ஒரு முக்கியமான ஒரு தருணமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம், முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தமிழகம் சென்றிருந்தார். தமிழகம் சென்று தமிழகத்தினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜஹானோடு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். இந்த ஷாஜஹான் என்பவர் இந்தியன் முஸ்லீம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரோடு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோடும் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் தான் இந்தியன் முஸ்லீம் லீக் இந்த முடிவை இன்று எடுக்கிறது. எனவே இந்திய தமிழக அரசியலிலும் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற அரசியல் காய்களை நகர்த்துகின்ற ஒருவராக மாறியிருக்கிறாரா என்பது குறித்தான ஒரு பேச்சு என்பது அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டும் வருகிறது. முக்கியமாக முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையிலே நேற்று ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்திருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் இவர்கள் 2 பேரும் பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இலங்கையினுடைய சிறுபான்மை கட்சிகளுடைய அரசியல் போக்கு, அதே போன்று தமிழகத்தில் இருக்கின்ற சிறுபான்மை கட்சிகளுடைய அரசியல் போக்கு குறித்து இவர்கள் கலந்துரையாடி இருக்கிறார்கள். இதன் போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்திப்பதற்கு ஆதவ் அர்ஜுனா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமிடம் கேட்ட போதும், அவருக்கான நேரத்தை நேற்று வழங்கியிருந்த போதும் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அந்த இடத்திலே இல்லை நான் இப்போது சந்திக்கவில்லை, இங்கிருக்கின்ற சிறுபான்மை கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து வந்து நான் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்திக்கிறேன் என்று அந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு ரவுஃப் ஹக்கீம் அந்த இடத்திலே பேசுகின்ற போதும் இலங்கை நாட்டிலே ஏற்பட்ட ஒரு அரசியல் மாற்றம் போலத்தான் தமிழகத்திலும் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை கையாள வேண்டியிருக்கிறது. திமுக தமிழகத்தை எந்த அளவு தூரம் பொருளாதாரத்தில் ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறதோ அந்த கட்டத்தில் இருந்து குறையாமல் அதே இடத்திலிருந்து இந்த அரசு கொண்டு செல்ல வேண்டும். மதச்சார்பற்ற ஒரு அரசாக தமிழக அரசு என்பது இருக்க வேண்டும் போன்ற பல விடயங்கள் குறித்து ரவுஃப் ஹக்கீம் ஆதவ் அர்ஜுனாவோடு கலந்துரையாடி இருக்கிறார். அதே போன்று ஆதவ் அர்ஜுனா கூட முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமை பாராட்டி புகழ்ந்து பேசுகிறார். குறிப்பாக அவருடைய தமிழ் உச்சரிப்பு குறித்தும். அதே நேரம் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற வேளையிலேயே ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது தமிழகத்திலே. அந்த நிகழ்வுக்கு ரவுஃப் ஹக்கீம் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த மேடையிலே அவர் பேசியிருக்கிறார். அந்த உரை குறித்து ஆதவ் அர்ஜுனா ரவுஃப் ஹக்கீமோடு புகழ்ந்து பேசியிருக்கிறார். எப்படியோ இவர்களுடைய இந்த கலந்துரையாடல் முடிந்ததன் பின்னர் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் திருமாவளவனோடு சேர்ந்து ஹபீபி திரைப்படத்தையும் பார்க்க சென்றிருந்தார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் கேள்விப்படுவது போல செப்டம்பர் மாதம் அளவில் இங்கிருக்கின்ற சிறுபான்மை கட்சிகளினுடைய தலைவர்களோடு சேர்ந்து முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தமிழகம் சென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்திப்பார் என்றும் அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டு வருகிறது.